இந்த படத்துல ஸ்டாண்டர்ட் சீன்ஸ்லாம் நிறையவே இருக்கு. இந்த படத்துல ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்து அவரோட ஸ்போர்ட்ஸ் ஷாப்ல வந்து ஃபேமஸ் ஆனவங்கள போட்டோ மாட்டி வைப்பாரு. ஸோ ஹீரோ வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப்ல ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன பையன் வந்து கேட்பான், அண்ணா உங்க போட்டோ ஏன் வைக்கல அப்படின்னு கேட்பான். அதுக்கு ஹீரோ அப்பா வந்து இவர் வந்து ஃபெயிலியரு, சக்சஸ்ஃபுல் பர்சனோட போட்டோஸ் தான் நாங்க வைப்பேன் அப்படின்னுவாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து கிளைமேக்ஸ்ல பார்த்தா யாரோட போட்டோ அங்க வைக்கிறாருன்றது தான் பெரிய ரியலைசேஷனே வருது. அதுல மென்னோட சக்சஸ்க்கு பின்னாடி விமன் தான் இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வந்து ஒரு விமனோட சக்சஸ்க்கு பின்னாடி ஒரு மென் இருக்க மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனா அது கூட வந்து அவ்வளவு ஈஸியா நடக்காதுன்றதுக்கு வந்து இந்த படத்திலேயே வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா காமிப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு சீன்ல பேசிப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றத நிறுத்திடுவாரு. அவரு வந்து ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைப்பாரு. அது முடியாத காரணத்தினால ஹீரோயினை வந்து கிரிக்கெட்டர் ஆக்கிடலாம். ஆனா அது மூலமா வர ஃபேமை வந்து இவர் யூஸ் பண்ணிக்கலாம் நினைப்பாரு. ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஹீரோயினுக்கு ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணல, ஹீரோ வந்து செல்ஃபிஷா தான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அதுல இப்போ அவர் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாருன்ற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் வந்து